அதுக்கு ஒரு பேங்க் கொடுக்கலாண்ணே. இல்ல இவங்க வாழ்க்கை பிடிச்சிட்டா அங்கிருந்து பில்ல பண்ணிக்கலாம். ஆனா இப்ப வந்து கொகையை விட்டு வெளியே வந்திருக்காங்க விஜயம்மா. நம்ம மலையெல்லாம் இறங்கி வரது காட்ட முடியாது. அதனால மலையில அப்படி டில்டன் பண்ணிருக்கோம். இப்ப கீழே வர்ற வரைக்கும் ஒரு ஷாட் அப்படியே ஒரு லென்த்தி ஷாட் வருது. அந்த ஷாட்டுக்கு ஒரு அட்மாஸ்பியரிக் ஒரு இது கொடுத்துருவோம், ஒரு கை கொடுத்துருங்க. அதுக்கு மேல இந்த கையில வந்து தெய்வத்தினுடைய ஆபரணத்தை வச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கு நம்ம ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம். அந்த தெய்வத்தினுடைய சக்தி கையில் இருக்குன்ற மாதிரி காட்டி, ஆனா அந்த உடுக்கை அப்படியே ஒரு அப்படி கொடுத்துருங்க. அது என்ன காரணம்னா, உடுக்கைன்றது நான் முதல்ல எஸ்டாப்ளிஷ் சொல்லிட்டேன். ஸ்பீல்பர்க் ஒரு படத்துல சொல்லுவாங்க, ஸ்டார் வார்ஸ் படம் நீங்க பாத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் எல்லாம் மேல போயிட்டு இருக்கும். அது வந்து இந்த காத்து மன்றத்தை தாண்டி வெளியே போயிடுது இல்லைங்களா, அப்ப கூட அந்த சவுண்ட் கொடுப்பாரு மியூசிக். காத்து இல்லாதானே வந்து அது இட் இஸ் கண்டக்ட் ஆஃப் சவுண்ட் இல்லையா, காத்து இல்லாத கூட அந்த சவுண்ட் எப்படி வருது அப்படின்னு ஒரு ஆள் கேள்வி கேட்டார். அவர் சொன்னாரு, அந்த சவுண்ட் வந்து அது ஓடுற சவுண்ட் அல்ல, மனசுக்குள்ள சவுண்ட் தேவைப்படுது. அதுக்கு the sound which is running in the mind சொன்னார். சோ அந்த மூட்லயே கொண்டு போலாம். அந்த ராதா வந்தோனே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பிக்சர். ஓகே, இந்த பா எங்க வருது? விஜயம்மா க்ளோஸ் அப் தானே? ஓகே, டேக் போலாமா? கொடுங்க. சாட்சாத் கண்ணகியை பார்த்த மாதிரியே இருக்கு. இவனுங்க வாழ்க்கையை முடிச்சுட்டா ஒன்னும் யோசிக்காத, அந்த செலவை என்கிட்ட ஒப்படைச்சிரு, உன் தங்கச்சிங்களோ உன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். அதாவது இப்ப நீங்க பார்த்த காட்சி இருக்க, நீங்க நேரா தத்ரூபமா பாக்குறீங்க. இந்த ரீரிகார்டிங்ல என்ன சஃபர் பண்றாங்க, எப்படி எடுக்கிறாங்க, மெத்தட் எல்லாம். சோ இப்ப இந்த காலத்துல கேட்டீங்கன்னாக்கா எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வந்தாச்சு, ரெக்கார்டிங் மெத்தட் மாறியாச்சு, எத்தனை வாத்திகள் வேணாலும் வச்சுக்கலாம், எவ்வளவு சௌகரியம் இருக்கு, ரொம்ப மாடர்னா மாறி நிறைய சௌகரியம் ஆகி போச்சு இல்லையா. நான் வந்து 41வது வருஷத்துல கண்ணம்பா பியூ சின்னப்பா நடிச்ச கண்ணகி டயத்துல நான் அப்பதான் அங்க போய் நடிக்க போனவன். நடிக்க போய் நடிக்கிறதுக்கு லாய்க்கில் அன்பிட் ஆனதுக்கு அப்புறம் அங்க ரீரெக்கார்டிங் காட்சியை நான் பார்த்து அதை நான் பிரமிச்சு போயிட்டேன். அது நீங்க பிக்சர் இருந்தா போட்டு காமிக்கலாம் இல்ல.